யாரு பின்னால? என்னங்க என்னையா என்னங்க ஒன்னாங்கன்னுகிட்டு சாருன்னு கூப்பிடையா? சரி சசா. சரி சசாரா? ஏயா புரிஞ்சு நிக்கிறேன், நிமிந்து இல்லையா? முடியாதுங்க. நானா சார் 3 கோடி வருஷமா இந்த உத்தியோகம் பாக்குறேன், இன்னும் உத்தியோகம் நிரந்தரமான பாடு இல்லையே சார். டெம்பரரியா? நான் உன்னை பர்மனன்ட் பண்றேன். ஓடி போய் சித்ராகுப்தன் சீட்ல உட்காந்துக்கோ. சார் எனக்கு ரொம்ப நாளா இந்த பதவியில அமரணும்னு வெறி. அந்த கேட்டு போய சித்திரம் பதவியை விட மாட்டேன்னு குரங்கு புடியா பிடிச்சுக்கிட்டு பண்ணாத ஏற்பாடெல்லாம் பண்ணி பார்த்தேன். கூப்பிட்டீங்களா? கைய கூட தட்ட விட மாட்டேன். போய் உட்காரியா போய்யா. சந்தோஷம். புதிய மதர்ம ராஜாவுக்கு, புதிய மதர்ம ராஜாவுக்கு. அந்த வயதிற்கு மேல் அவன் பூலோகத்திலேயே நரக வேதனை விடுகிறான். இங்க வாரியா? மனுஷன் அளவுக்கு மீறிய கஷ்டத்தை அனுபவிக்கும் போது தெரியும் தெரியாம தப்ப பண்ணத்தான் கணக்கில் சேர்க்காதே. நல்லது சார், சேர்க்கவில்லை. நெக்ஸ்ட் கிளாஸ். எல்லா மனிதர்களும் 100 வயது வரையில் கண்டிப்பாக உயிர் வாழ்ந்தே தீர வேண்டும். ஐயோ, எல்லா மனிதர்களும் 100 வயது வரையில் உயிர் வாழ்ந்தால் பூமி பாரத்துக்குமா சார்? யாரையா சுத்த பைத்தியக்கார மனுஷனா இருக்கிற? புது புது மண்டபத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். இங்க அலையிற சோம்பேறிகள் அங்க குடியேற்றிடுறான். அதை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத. அப்போ சார் நீங்க சொல்வது போலவே மரணத்துவை குறை. உண்மை உண்மை. நானும் பார்த்திருக்கிறேன். சில குடும்பங்களில் ஈச்சம் குத்து போல எண்ணற்ற குழந்தைகள் பிறந்து விடுகின்றன. இதற்கெல்லாம் காரணம் பிரம்மாவின் மூளை கோளாறாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். கரெக்ட் சார். நான் கூட ஜாடை மாடையாக கேள்விப்பட்டேன். பூலோகத்தில் ஒரு சிலர் பாம் என்று சொல்லக்கூடிய ஒரு புதுமையான யுத்த கருவியை வெடிக்க வைத்து பரிசோதனை செய்கிறார்களா. அதனுடைய விஷப்புகையானது வானமண்டலம் எங்கெல்லாம் பரவி பிரம்மலோகத்தில் புகுந்து பிரம்மாவின் மூளையே குழப்பி விட்டதா. மற்ற லோகங்களுக்கு செல்லக்கூடிய சக்தி எனக்கு இருக்குமே, ஆனால் பிரம்மதேவனை நேரில் பார்த்து பர்த் கண்ட்ரோலுக்கு ஏற்பாடு செய்திருப்பேனே. இருக்கட்டும் இருக்கட்டும். யாரையா நீர்? இவர் தான் சாட்சாத் நாரதங்க. நாரதர்? ஆமா. என்ன சொல்லிட்டு வந்தார்? பாடிட்டு வந்தாருங்க. அது பாட்டாது. போய் நாரதரே, எங்க பூலோகத்து சினிமா நாரதர்லாம் இங்கிலீஷ் டியூன்ல பாட ஆரம்பிச்சுட்டாங்க. நீர் என்ன கர்நாடகமா இருக்கிறீர்? இங்கிலீஷ் டியூனா? ஓஹோ, நீர் தேவலோக நாரதர் அல்லவா? உமக்கு அதை பற்றி தெரியாது. நாரதரே, முதல்ல அந்த டைட் எரிஞ்சிரும். விசித்திரகுப்தா, நம்ம கணக்கில் ஒரு பூபுல் தாரா வாங்கி கொடுத்துரும். அப்படியே குழந்தாய். ஏது இங்க குழந்தை? இங்க யாரும் குழந்தை இல்லைங்களே, உங்களைத்தான் சொல்றாரு போல. என்னையா? ஆமா. என்னையாது? இந்த வருஷத்துல இருந்து எனக்கு வயசு 28 ஸ்டார்டிங். என்ன போய் குழந்தைங்கிறீரு? அப்பனே போச்சு போ. ஏயா கூப்பிட்டா குழந்தை, கோவிச்சுக்கிட்டா அப்பன். இது ரெண்ட தவிர வேற விதமா கூப்பிட தெரியாதா உனக்கு? சார் சார்னு கூப்பிடுங்க, இல்லாட்டி போனா எங்க சார் கோவம் வரும். செல்வா குடும்பத்தையே கூப்பிடுவார் போல இருக்குங்க. கூப்பிடட்டும். மகனே. மேனர்ஸ் ப்ளீஸ். மேனர்ஸ். நாரதரே, நான் எங்க உட்கார்ந்து இருக்கேங்கிறத பார்த்து பேசும். என்னுடைய தர்பாருக்கு வந்து என்னையே கேவலமாக பேசுகிறீரா? வேலா. சார் சார் மாடு எதுக்கு சார்? நாரதரே, எப்போதுமே என் வகையில கொஞ்சம் பயம் இருக்கட்டும். வேலா போடா போ. நாரதரே, இப்ப சொல்லும், எங்கே வந்தீர்? வேறொன்றும் இல்லை, புதிய மகாராஜா எப்படி இருக்கிறார் என்று பார்த்து போகவே வந்தேன். ஓய் நாரதரே, என்கிட்ட வீணா கயிறு திரிக்காதீர். நீர்தானையா தேவலோகத்து நியூஸ் பேப்பர். உம்முடைய கபட நாடகம் எல்லாம் என்கிட்ட ஒண்ணும் செல்லாது தெரியுமா? நீர் வந்தா சும்மா வர மாட்டீரே. சொல்லு உண்மையை. யார் உண்மை அனுப்பியது? எங்கிருந்து வருகிறீர்? நான் வைகுண்டத்திலிருந்து வருகிறேனுங்க. ஏன் மறுபடியும் இங்க உங்க? சார்னு சொல்லி தொலைங்கய்யா. ஆகட்டும் ஆகட்டும். எம்பெருமான் மகாவிஷ்ணு சொல்லித்தான் வந்தேன். என்ன சொன்னார்? யமனை எதற்காக விரட்டினீர்கள், எத்தனை நாள் இங்கு தங்க போகிறீர்கள் என்பதை தெரிந்து கொண்டு வர சொன்னார். ஏய்யா, இதை எப்படி உம்மிடத்துல சொல்றது? நீர் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகம் ஓட்டி வேடிக்கை பார்க்கிற மனுஷன் ஆச்சுதே. ஓய் இங்க பாரு, சாட்டா சீம நாராயணமூர்த்தி இந்த இடத்துக்கு வந்தா அவர் இடத்துல நான் பேசிக்கிறேன். நீர் போ. சரி ஐயா. இல்ல இல்ல சரி சார். சார் சார் சொல்லிக்கிட்டே போங்க. நாரதரே நில்லும். யார கேக்குறீங்க? நாரதரே, உண்மை இங்கிருந்து அனுப்புறதே பெரிய டேஞ்சர். ஆமாங்க. அதனால உமக்கு ஒரு உத்தியோகம் தரலாம்னு நினைக்கிறேன். என்னது? விசித்திரகுப்தா சார், இவருக்கு என்ன உத்தியோகம் கொடுக்கலாம்? இவருக்கு இங்க என்னங்க உத்தியோகம் இருக்கு? சதா பாடிக்கிட்டே அலையிறவரு.
நாரதரே, இந்த யமலோகத்தில் இருக்கிற தூதர்கள்லாம் வேலை செய்து செய்து கிடைச்சு போய் நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால உங்க காணாமிரதத்தால அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டு இங்க சமஸ்தான வித்வானா இருக்கணும். அதுக்கு என்ன சம்பளம் கேட்கிறீங்க? சாப்பாடு போட்டு சம்பளம் வேணுமா, இல்ல சம்பளத்தை வாங்கி ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறீரா? நான் ஹரிநாம ஸ்மரணை செய்து கொண்டிருப்பவன், எனக்கு எதற்கு சார் சம்பளம்? ஓஹோ, ஓசியில உழைக்கிறேங்கிறாரு. அப்ப சரி, இவரை கௌரவ வித்வானா மதிச்சு அலவன்ஸ், போக்குவரத்து செலவு, சாப்பாடு சகலத்தையும் சம்பளத்தை விட அதிகமா போட்டு இன்னைக்கு ஆர்டர் பாஸ் பண்ணி அட்வான்ஸ் கையில கொடுத்துரு. சார் சார், நான் விஷ்ணுமூர்த்தியிடம் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன் சார். என்னையா சொல்ல போகிறீர்? சுவாமி தங்களை நேரில் கண்டு அந்தரங்கமாக பேச விரும்புகிறார் என்று. வெரி குட் வெரி குட் வெரி குட். இதத்தான் சொல்லணும். அனாவசியமா அதை இதை உளறி அவருக்கு எனக்கும் கலகத்தை மூட்டு நீரோ கணக்க முடிச்சிருவேன். வருகிறேன் சார். சீக்கிரமா. நாராயணா நாராயணா நாராயணா. கழுகு சவுண்டு ஓ மூக்குல இருந்தா வருது. விசித்திர குப்தா, 3 கோடி வருஷமா தூங்கி ஒழிஞ்சது போறாது, ஆபீஸ்ல என்னையா தூக்கம்? கோச்சு கூடாது சார், பாவக்கணக்கு எழுதி எழுதி அசந்து போய் இப்படி தூக்கம் வருங்க. இந்த யமலோகத்துல இருந்து இருந்து எனக்கு சலிச்சு போச்சுயா. என்ன இடையா இது? நல்ல பேச்ச கேட்க முடியல, சிரிச்ச முகத்தை பார்க்க முடியல. என்னுடைய முகத்தினுடைய அமைப்பு தான் சிரிச்சாப்புலயே இருக்கு, என் முகத்தையே பார்த்துக்கிட்டு. 4 நாளைக்கு சேர்ந்தா போல உன் முகத்தை பார்த்தேன்னா உன் முகத்தையும் என் முகத்தையும் வித்தியாசம் இல்லாம போயிடும். இது யோசிக்க வேண்டிய விஷயம். இத பாருயா, இந்த இடத்துல இருந்து உடனடியா மற்ற லோகத்துக்கு போகணும். போங்க. அதுக்கு பாஸ்போர்ட் கொடுக்குற பெரிய ஆபீசர் யாருங்க? அது என்ன போட்டுங்க அது? யோ, அனுமதி சீட்டையா. அந்த அதிகாரம் எல்லாம் மகாவிஷ்ணுவிடம் தான் இருக்கு. என்னயா இது? பக்தர்களை தேடி அவர் பூலோகத்துக்கு வர்றாரு, அவரை தேடி நான் மேலோகத்துக்கு வந்திருக்கிறேன். எனக்கு ஏயா இன்னும் தரிசனம் கொடுக்கல? நல்லதை தவிர இந்த மனசால வேற எதையுமே நான் நினைச்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏயா என்கிட்ட இப்படி பாரபட்சமா நடக்கணும்? நாரதரே, தேங்க்ஸ் நாரதே, நல்ல சமயத்துல வந்தீர். நான் புண்ணிய லோகத்துக்கெல்லாம் போகணும், அதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தா சொல்லும். எதற்காக? இந்த லோகத்தில் நீ செய்த ரகளை போறாதா? ரகளையா நானா செய்தேன்? நாரதரே, நான் சொல்வதை நம்பும். நானும் மீனாட்சி என்ற பெண்ணும் இதயபூர்வமாக காதலித்தோம். இந்த பிறவியில் மட்டுமல்ல, இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் அவளை பிரிவதில்லை என்ற உறுதியோடு அவளுக்கு மாலையிட்டேன். மாலையிட்ட மறுதினமே என்னுடைய மீனாட்சி இறந்து விட்டாள். முனிவரே, இறந்து விட்டாள். சுமங்கலியாக மடிந்து சொர்க்கத்தில் இருக்கும் அவளை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும். உம்முடைய காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக் கொள்ளுகிறேன். சொர்க்கத்திற்கு செல்லும் மார்க்கத்தை சொல்லும். சொன்னால் இங்கிருந்து போய்விடுவாயா? நிச்சயமாக போய்விடுவேன். சரி, இந்த மாலை நீ அணிந்து கொண்டால் எல்லா உலகங்களுக்கும் சென்று வரலாம். உன்னை யாரும் தடுக்க மாட்டார்கள். ஆனால் ஒன்று, 7 நாட்களுக்குள் நீ பார்க்க வேண்டிய லோகங்களை எல்லாம் பார்த்துவிட்டு பூலோகத்திற்கு போய்விட வேண்டும். தவறினால் 7 நாட்கள் முடிந்த பின்பு நீ எந்த லோகத்தில் இருக்கிறாயோ அங்கிருந்து தலைகீழாக பூமியில் விழுந்து விடுவாய். ஜாக்கிரதை, இது மகாவிஷ்ணுவின் உத்தரவு. தேங்க்ஸ் நாரதரே, தேங்க்ஸ். நாராயண. நாரதரே, யமனையும் சித்ராகுப்தனையும் பதவியில வந்து உட்கார சொல்லும். வணக்கம், நான் வர்றேன். நாராயண. என்னது? ரஷ்யாக்காரன் விட்ட ராக்கெட் இல்ல? ஹலோ, அம்மையப்பா வணக்கம். அரவணத்த நாயகா வணக்கம். தேவி பார்வதியின் திருநாயகா வணக்கம் வணக்கம் வணக்கம். பிடிவாதம் உள்ள மானிடா, நீதானே யமனை விரட்டி அவன் ஆசனத்தை அபகரித்தவன்? மன்னிக்க வேண்டும் பிரபு, அவைகளெல்லாம் திருப்பி அவருக்கே கொடுத்து விட்டேன். கைலாசம் காரணம் என்ன? அம்மா கருணாம்பிகா, தங்களுக்கு தெரியாததா? என் மனைவி மீனாட்சிக்கு உயிர் கொடுத்து அவளையும் என்னையும் பூலோகத்திற்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக் கொள்ளுகிறேன் தாயே. அன்பனே, அழிக்கும் தொழிலை கொண்ட எம்மிடம் உயிர் பிச்சை கேட்பது முறையல்ல.
அதை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேள், தருகிறோம். சுவாமி, இந்த 7 லோகங்களை கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது என்னுடைய மனைவி மீனாட்சியின் உயிர்தான். தயவு செய்து இதை ஒரு ஸ்பெஷல் கேஸா எடுத்துக்கிட்டு முடிச்சு வைக்க முடியாது கேட்டுக்கிறேன். அன்பனே, உன் களங்கமற்ற காதலை கண்டு யாம் களிப்பு எழுதுகிறோம். உன் மீனாட்சி வேண்டுமானால் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு ஒருவரால் தான் முடியும். அவரை போய் பார். அப்படின்னா நீங்களே ஒரு சிபாரிசு கடிதாசி கொடுங்க, அவர்கிட்ட காட்டி என் காரியத்தை சாதிச்சுக்கிறேன். மானிடா, அதெல்லாம் இங்கு நடக்காது. ஆதிநாராயணன் அனைத்தையும் உணர்ந்தவர், பாத்திரம் அறிந்து பிச்சை பண்பு நிறைந்தவர். நீயே நேரில் சென்று உன் குறைகளை சொல், தீர்த்து வைப்பார். புறப்படு, உனக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகட்டும். மீனாட்சி, மீனாட்சி, இது என்ன கனவா? நீங்க தானே சுந்தர்? நிஜமா நான் தான். மீனாட்சி, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இங்க வந்துட்டு இல்ல? என்னை மன்னிச்சிடுங்க சுந்தர். நான் ஸ்வர்க்கத்துக்கு வந்து கூட நீங்க இல்லாதது எனக்கு நரகமாகவே இருந்தது. சுந்தர், அதோ சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்துருக்காரே, அவர்தான் இந்திரன். அவரு தானே இவரு? ஆமா, பக்கத்துல உட்காந்துருக்கிறது யாரு? அவங்கதான் இந்திராணி. இந்திராணியா? ஏன் இவருக்கு ஒரு இங்கிலீஷ் ராணி கிடைக்கலையோ? மெதுவா பேசுங்களே. ஏன் காது கேக்குமா? இவங்க யாரு 4 பேர் ஜவுளி கடை பொம்மை மாதிரி? ஐயோ, இவங்கதான் ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா. ஐய, என்ன இவங்க தானே அவங்க? அட, இவங்க முகத்தை பார்த்துட்டா மகரிஷி எல்லாம் தவத்தை விட்டுட்டு பின்னாலே ஓடியாந்துட்டான். ஒவ்வொரு முகத்தையும் பாரு, பார்சல் அடிப்பட்ட மாதிரி. பேசாம இருங்க, இப்போ நாட்டியம் நடக்க போகுது. அப்பனே, யார் நீ? பாபர், பாபர், நான் யாருங்கிறத அப்புறமேல சொல்றேன். இந்த அர்ப்பணேன்னு சொன்ன வார்த்தையை இம்மிடியேட்டா வாபஸ் வாங்கி தீரணும். இல்ல நிறுத்து. அத்துமீறி அமரசபையில் புகுந்து அமர்க்களமா செய்கிறாய். இது அவசரம் அல்ல. எங்க நாட்டிலே நாட்டியமோ நாடகமோ நடந்தால் அந்த கலைஞர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படி விசில் அடித்து அப்படி கையை தட்டி ஆரவாரம் செய்வது வழக்கம். மிஸ்டர், கோபம் புரியாத மொழி மூர்க்கனே, உன்னை இந்த அமரலோகத்திற்கு அனுமதித்தது யார்? மகாவிஷ்ணுவின் உத்தரவுப்படி நாரதர் கொடுத்த பாஸ்போர்ட், அதாவது மந்தார மாலை. இதை நான் கழுத்துல போட்டுக்கிட்டு எங்க வேணும்னாலும் போவேன், எங்க வேணும்னாலும் வருவேன், யாருகிட்ட வேணாலும் பேசுவேன். ஓஹோ, வேலையற்ற நீ வீண்விவாதம் வளர்க்க வந்திருக்கிறாயோ? வேலை இல்லாதவன் நீங்களா நானா? பருவமழை இல்லைன்னு பூலோகத்துல விவசாயி எல்லாம் ரத்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறான். மழைக்கு அதிபதியாகி நீங்க என்னடான்னா இங்க மங்கையர்களை ஆட சொல்லிட்டு பாட சொல்லிட்டு மெய்மறந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏன் சார், பொறுப்பு உணர்ச்சி இல்லாத உங்களுக்கு எதுக்கு இந்த பதவி? பேசாம வேற யார் இடத்துலயாவது ஒப்படைச்சு விட்டு அப்படியே மேற்பார்வை பார்த்துட்டு வாங்க, ஹெல்த் நல்லா இருக்கும். என்ன இந்திர பதவியை இன்னொருவரிடம் ஒப்படைப்பதா? இந்த மூவுலகத்தையும் கட்டி ஆள்வதற்கு என்ன விட தகுதி உள்ள வேறொருவன் இருக்கின்றானா? 200 வருஷம் எங்க நாட்டை ஆண்ட ஒரு பெரிய கூட்டமே இந்த கேள்வியை தான் கேட்டுது. அவங்க எல்லாம் வெளியே போன பிறகு எங்க ஆளுங்க அழகாத்தான் ஆட்சி நடத்துறாங்க, அமோகமா தான் வாழறாங்க. வேணும்னா வந்து பாக்குறீங்களா? ஓஹோ, உங்களுக்கும் பாஸ்போர்ட் வேணும் இல்ல? போதும், நாக்கு தடித்த நரனே, நல்ல முறையில் சொல்கிறேன், போய்விடு, நிற்காதே. மிஸ்டர், என்ன ரொம்ப ஓவரா தான் கடந்து குதிக்கிறீங்க? என்ன உங்களால என்ன செய்ய முடியும்? வஜ்ராயத்தை பிரயோகிப்பேன். நல்ல வேளை வஜ்ரத்தை உபயோகப்படுத்துவேன்னு சொல்லாம அதுல ஒரு ஆயுதத்தை போட்டு துவைச்சு எடுத்தீங்க பாருங்க, அந்த அளவுல இங்க முன்னேற்றம் தான். மிஸ்டர், இந்த பழைய ஆயுதத்தை எல்லாம் எங்க ஊர் மியூசியத்துல வச்சிருக்கிறாங்க. இது அணுகுண்டு காலத்தார், அணுகுண்டு காலம். மனசு வச்சு ஒரு குண்டு போட்டான்னா போதும், இந்திரலோகம் சந்திரலோகம் எல்லாம் ஒரே புகமண்டலம் ஆகி போயிடும். என்ன ஆச்சரியம், ஒரு குண்டு 2 லோகத்தையும் அழிக்குமா? ஏன் சந்தேகமா இருக்குதா? வேணும்னா சமீபத்துல எவனாவது செத்து போய் இங்க வந்திருந்தான்னா அவனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. ஆம் பிரபு,
இவர் சொல்வது முற்றிலும் உண்மை. பூலோகத்தில் ஒரு திசையில் உள்ள ஜப்பான் தேசத்தில் ஹிரோஷிமா என்ற நகரத்திலே பிறந்து வளர்ந்தவன் நான். ஒரு நாள் எதிரிகள் ஒரே ஒரு அணுகுண்டுதான் போட்டார்கள். நகரத்தின் ஜனத்தொகையில் பாதி அழிந்து இங்கு வந்துவிட்டோம். நாதா, இந்த பயங்கர ஆயுதங்கள் எல்லாம் எந்த அசுரன் கையிலாவது கிடைத்து விட்டால் நாம் அனைவருமே அழிந்து விடுவோம். எப்படியாவது இவனிடம் நைந்து பேசி அந்த ஆயுதங்களின் ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமா, அதுதான் சரி. பூலோக புத்திமானே, உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசிவிட்டேன். விவேகியான தாங்கள் இங்கு விருந்தினராக இருந்து எங்களை கௌரவிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாறுங்கள், என் ஆசனத்தின் அருகிலேயே அவர். ஏன் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? ஆரம்பமாகட்டும் நாட்டியம். நிறுத்துங்கள். நீங்க வீசுங்கள். ஏன் சார், என்ன விருந்தாளியா வர வச்சு உட்கார வச்சுட்டு மறுபடியும் இந்த பழைய டான்ஸை ஆட சொல்றீங்க? என்ன ரம்பா, ஊர்வசி இவர்கள் நடனத்தை விட புதுமையானது வேற ஒன்று இருக்கிறதா? இருக்கு சார், இருக்கு. எங்க பூலோகத்துல ஓரியண்டல் டான்ஸ், ஆக்சிடென்ட் டான்ஸ், கதகளி, மார்வாரி, ஜிப்சி, ராக் அண்ட் ரோல், கண்ட்ரோல், ரோல், இன்னும் பலவிதமான நாட்டியம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்க பாத்தீங்க, அப்படியே சொக்கி சுண்டு சுள்ளாயி டிஞ்சு டிமாய் சொட்டா டீன்னு கீழே விழுந்துருவீங்க. நாங்கள் நம்ப மாட்டோம். ஆமா, யார் அவன் நேத்து பிறந்தவன்? ஓஹோ, நீங்களா? நம்ப மாட்டீங்களா? இப்ப பாருங்க. மீனாட்சி, இங்க வா. இலங்கை வானொலி வர்த்தக ஒலிபரப்பு. அப்பா பாபா பாபா, இதான் இந்த சிலோன் ரேடியோ மயில் வாகனம். சொர்க்கலோகத்து வந்தா கூட விட மாட்டேங்கிறார் மனுஷன். பார் 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 சாம்பார், मोर 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 एक मोर, पार 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 संबार, मोर 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 एक मोर. பச்சரிசி சோறு, பருப்பு நெய்யி ஜோறு, பச்சடியும் கிச்சடியும் பல ஜோறு, ஓ பல ஜோறு, ஓ பல ஜோறு. நடனம் அபாரம், அற்புதம். பாருங்கள், உட்காருங்கள், உட்காருங்கள். அன்பரே, நீர் சகலகலா வல்லவர். இந்த மாதிரி நடனத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. தேவநாயகா, இந்த நாட்டியத்தை எங்களுக்கு கற்பித்து தரும்படி தயவு செய்து அவரிடம் நீங்கள் சொல்ல வேண்டும். அன்பரே, எங்கள் கலையரசிகள் உங்களிடம் நாட்டியம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நீங்கள் அவர்கள் எண்ணத்தை பூர்த்தி செய்து வைக்க வேண்டும். எனக்கு சில வேலைகள் இருக்கிறது, நான் போய் வருகிறேன். நாம வந்து நான் என்ன தெரியும், வாங்க போலாம்.